சவுதி அரேபியாவில் நீங்கள் சோசியல் மீடியா பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் இந்த தகவலை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய சோசியல் மீடியா பதிவு, ஒரு சந்தேகத்துக்குரிய குரூப்பில் இணைவது அல்லது தெரியாமல் ஒரு சர்ச்சைக்குரிய தகவல்களை ஷேர் செய்வது, இதுபோன்ற விஷயங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சவுதியில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சவுதி அரேபியாவை சேர்ந்த எட்டிடல் அமைப்பும் டெலிகிராம் செயலியும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் வன்முறையை தூண்டும் மற்றும் தீவிரவாதத்துடன் தொடர்புடையதாக கருதப்பட்ட 3.4 கோடிக்கும் அதிகமான பதிவுகள் மற்றும் கணக்குகள் நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், சோசியல் மீடியா என்பது வெறும் பொழுதுபோக்குக்கான இடம் மட்டுமல்ல. நாம் என்ன பார்க்கிறோம், எந்த குரூப்பில் இருக்கிறோம், எதை லைக் செய்கிறோம், என்ன கருத்தை தெரிவிக்கிறோம், அதாவது கமெண்ட் செய்கிறோம் என்பதில் கவனம் தேவை. சவுதியில் வேலை செய்யும் தமிழர்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டவர்களும் சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் இணைப்புகள், அதாவது லிங்க், சந்தேகத்துக்குரிய டெலிகிராம் அல்லது பிற சோசியல் மீடியா பகுதிகள், குரூப்கள், வன்முறையை ஆதரிக்கும் அல்லது தூண்டும் பதிவுகள், சட்டத்திற்கு எதிராக உள்ளடக்கங்கள், இவற்றை பார்வையிட அல்லது ஷேர் செய்வதை நீங்க தவிர்க்க வேண்டும். நான் வெறுமனை பார்வையிட தான் செய்தேன், எனக்கு தெரியாது, வேடிக்கைக்காகத்தான் போட்டேன் என்று சொல்வது சட்ட நடவடிக்கையிலிருந்து உங்களை எப்போதும் காப்பாற்றும் என்று நினைக்க கூடாது. ஒரு பதிவை பகிர்வதற்கு முன்பு அது உண்மையா, அது சட்டத்திற்கு உட்பட்டதா, அதை பகிர்வதால் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று கண்டிப்பா யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் சமூக வலைதளங்கள் தெரியாத நபர்கள் அனுப்பும் சந்தேகத்துக்குரிய இணைப்பை, அதாவது லிங்க் மற்றும் ஃபைலை திறப்பதிலும் கவனமாக இருங்கள். சந்தேகமாக குரூப்புகளில் நீங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளியேறுவது நல்லது. சட்டத்திற்கு எதிரான அல்லது வன்முறையை தூண்டும் உள்ளடக்கங்களை சேமிக்கவோ பகிரவோ பரப்பவோ வேண்டாம். மேலும் சவுதி அரேபியாவின் சட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை மதிப்பது மிகவும் முக்கியம். சட்ட நடவடிக்கை அல்லது நாடு கடத்தல் போன்ற விளைவுகள் ஒவ்வொரு வழக்கின் தன்மை மற்றும் பொருந்தும் சட்டங்களை பொறுத்தது. எனவே சோசியல் மீடியா பயன்பாட்டில் அலட்சியம் காட்டாமல் இருப்பதை பாதுகாப்பானது. நண்பர்களே, நாம் சவுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நமது குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சோசியல் மீடியாவில் செய்யும் ஒரு சிறிய தவறுக்காக நம்முடைய வேலை, வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நம்முடைய பொறுப்பு. பதிவு செய்வதற்கு முன்பு யோசியுங்கள். ஷேர் செய்வதற்கு முன்பு சரிபாருங்கள். சந்தேகமான குரூப்புகளில் இருந்து விலகியிருங்கள். சவுதி சட்டங்களை மதியுங்கள். இந்த தகவல் சவுதியில் இருக்கும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் இந்த காணொளியை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் சவுதியில் சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? தெரியாமல் ஏதேனும் பிரச்சனையை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் ஒருவருக்காவது உதவலாம். பாதுகாப்பாக இருங்கள். சட்டத்தை மதியுங்கள். நன்றி, வணக்கம்.